பதிலை சிந்திக்காமல், தீர்வை சிந்திக்காமல், பிரச்சனையை மட்டும் நான் இரவும் பகலும் சிந்திக்க முடியும் என்றால், பிரச்சனையை சிந்திக்காமல் இரவும் பகலும் என்னால் பதிலை சிந்திக்க முடியும். யோசுவா 1:8 எல்லாம் தெரியும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்யும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். எப்பொழுது? கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய், அப்பொழுது வழியை வாய்க்க பண்ணுவாய்ங்கிறார். இரவும் பகலும் தியானிக்க முடியுமா? முடியுமா? முடியும். ஒருத்தர் மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு எப்படி போனா? நல்லா இருந்தவன் மெண்டல் ஆயிட்டான். ரோட்டில் அப்படியே பேசுகிறான். நான் மூலம் சொல்லும் பொழுது எது சயின்டிஸ்ட் போகிறான்னு சொல்லுவேன். சயின்டிஸ்ட் போகிறாரு, இல்லாட்டா ஒரு சிஐடி வேறு ரூபத்தில் போகிறாரு, ஒரு மாதிரி இருக்கும். நிறைய அப்படி யோசிச்சுட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. எப்படி ஆச்சு? ஏதோ ஒரு எண்ணத்தை இரவும் பகலும் சிந்திக்க ஆரம்பித்தாங்க. இரவும் பகலும் சும்மா இல்லைங்க, இரவும் நல்லா கவனிங்க. ஒரு பிரச்சனையை சிந்திங்க, எதிர்மறையான காரியங்களை சிந்திங்க. நைட் நல்லா டயர்டாகி தூங்கிட்டு இருக்கீங்க, டக்குன்னு என்ன ஒன்றா தூக்கமே போயிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னத்தான் தூங்கினா கூட தூக்கம் வராது. ஏன்னா அந்த எண்ணம் வந்து நடுராத்திரில வருது. ரொம்ப பேர் தலையாட்டுறீங்களே. அதான் இரவும் பகலும் சிந்திக்கிறது. கர்த்தர் இரவும் பகலும் சிந்திக்க முடியும் சொல்றாருன்னா, என் வாழ்க்கையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை கண்டவர், பார்த்தவர், அவர் சொல்லுகிறாருன்னா முடியும். பிரச்சனை இரவும் பகலும் பதிலை சிந்திக்காமல், தீர்வை சிந்திக்காமல், பிரச்சனையை மட்டும் நான் இரவும் பகலும் சிந்திக்க முடியும் என்றால், பிரச்சனையை சிந்திக்காமல் இரவும் பகலும் என்னால் பதிலையும் சிந்திக்க முடியும். ஏன் பைத்தியக்காரன் அவனை பதில சிந்திக்க முடியல. நீ என்னதான் சொல்லுங்க, ஐயா இப்படி ஆயிரலாம் சொல்லுங்க, அவன் தலைக்குள்ள போகவே போகாது. அந்த செவிடங்காதில் ஊன்னு சொன்னாலும் கூட அவன் தெரியாது, ஏன்னா உள்ள போல. அதே மாதிரி தான் கவனிங்க, விளையாட சொல்லலைங்க, சீரியஸுங்க. அவனோட பதில் அவனால் சிந்திக்கவே முடியல. இரவும் பகலும் பிரச்சனையை சந்திக்கிறான். அப்படி சொல்றவன் மெண்டலாகிறான். இப்போ இரவும் பகலும் பதிலை மட்டும் சிந்திக்கிறான்னா அவன் தெளிந்த புத்தி உள்ளவனா மாறிடுவான். இது இப்படி வேலை செஞ்சுன்னா அப்படி கட்டாயம் வேலை செய்யும். நல்லா கவனிங்க, பிசாசு எதுவுமே உருவாக்கலைங்க, தேவனுடைய வழியை உல்டா பண்றான். அப்படியே ஏசாயா 26:3 சொல்றது, உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளும். நம்பி இருக்கிறான், வசனத்தை மட்டும் சிந்திக்கிறான், அவர் எதுவுமே சிந்திக்கல, அதை மட்டும் அப்படியே சிந்திச்சு அதே கற்பனை பண்ணிட்டு வரும் பொழுது பூர்ண சமாதானத்தோட காத்துக்கொள்வார். ரோமர் 8 சொல்லுகிறது, ஆவியின் சிந்தையோ ஜீவனும். பூர்ண சமாதானம் உள்ளவனு தேங்க்ஸ் பண்ணு சொல்ல வேணாம். அவன் எடுத்த உடனே ஜெபமே பண்ண மாட்டான், தேங்க்ஸ் தான் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு நிறைய கேட்டிருக்கிறான், இதெல்லாம் கொடுப்பாருங்கிற விசுவாசம் இருக்கு. இமேஜின் முக்கியங்க, சிந்திக்கிறது முக்கியம். சிந்தை அவ்வளவு முக்கியமானது இல்லைங்க. நான் சிந்திக்கிறது யாருக்கு என்ன கெடுதல் வரப்போகுது? நான் என்ன சிந்திக்கிறேன்னு எவனுக்கு தெரியும்? எவனுக்குமே தெரியாது. முதல்ல எவனுக்குமே தெரியாது. ஆனால் உங்களுக்கு குடும்பத்தை கெடுத்துரும். யாருக்கும் தெரியாத விதமாக நீங்கள் கெடுத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய வியாபாரத்தை கெடுத்துரும், உங்களுடைய திருமண உறவை கெடுத்துரும், எல்லாத்தையுமே அழிச்சிடும். தெரியாதுங்க, ஆனால் கொஞ்ச நாள் ரிசல்ட்டாக வெளியே வரும். மாற்றி அமைக்க முடியுமா? முடியும். அதுதான் தேங்க்ஸ் கிவிங். தேங்க்ஸ் கிவிங் சும்மா சிந்திக்க முடியாதுங்க, அது ஒரு லைஃப் ஸ்டைல். அது லைஃப் ஸ்டைல் ஆகுனா எனக்கு எண்ணங்கள் சிந்தைகள் உள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கணும். அதன் விளைவாக தான் பதில் வருது. எவ்வளவோ ஆயுதங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆவியின் பட்டயமாய் வசனம் கொடுத்திருக்கிறார், இயேசு நாமம் கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு உபகரணங்கள் இருக்கு. என் எண்ணத்தை சிந்தையினால் கட்டுப்படுத்த முடியும். முதல்ல முடியும் நினைங்க.